ஈடன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. விஜயே வேஸ்ட் தான். அரசியல் ஒரு இதுவே தெரியாது, பேசிக்ஸே தெரியாது அவனுக்கு. அதெல்லாம் அரசியலுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. அவங்க பின்னாடி சுத்தவங்க பைத்தியக்காரன் தான். அவர் சொந்த காசு செலவு பண்ணி வரதுக்கெல்லாம் வரல, பெரிய தியாகி கிடையாது. இப்போ எலெக்ஷன் வந்துட்டாலே ஓட்டு வாங்குறாரு இல்லையோ, மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி சம்பாதிக்க மாட்டாரா? ஆனால் டிஎம்கேக்கு ஆப்போசிட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒர்த்லெஸ். அதெல்லாம் விஜய் தனியாக நின்று ஜெயிக்கணும், கூட்டணி வேணான்றாங்க. அவர் தனிச்சு நிற்கிறாரோ கூட்டணி நிற்கிறாரோ அவர் கண்டிப்பாக நிற்கணும். என் பேர் பார்த்திபன், நான் பல்லாவரத்தில் இருக்கிறேன். சார், இப்போ அதிமுக தமிழக வெற்றி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜய் தனிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணினா ஒரு நல்ல செயல்பாடு உள்ள ஒரு நல்ல கட்சி கூட நல்லா பண்ணணும். தமிழக வெற்றி கழகம் நோக்கே ஒரு நல்லா பண்ணணுன்ற தாட்டில் தான் அவர் விஜய் பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் தான் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். கூட்டணி கட்சி கூட வச்சு பண்ணலாமா இல்லை தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கலாமான்றது அவர் தான் முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி முதல் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரு அவர். அவருடைய கருத்து நியாயமான ஒரு கருத்து. இந்த மாதிரி இது இடையில் இந்த கரூர் இன்சிடெண்ட் தான் அவர் கொஞ்சம் மனசால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மக்களுடைய தொண்டர்களுடைய மனநிலை அவருடைய மனநிலை மாறினதாக சொல்கிறாங்க. கூட்டணி போகணும், அப்போதான் கூட்டணி தனிச்சுன்னா திமுக வெற்றி பெற்றோம் ஒரு சில சமூக ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. 2 பெரிய மாஸ் கட்சி சார். ஏடிஎம்கே 1, டிஎம்கே 1. அது பெரிய மாஸ் கட்சி. இவர் விஜய் ஆரம்பித்தது ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி தான், 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் இன்னும் மக்களை சந்திக்கணும், மக்களுடைய குறைகளை கேட்கணும். கட்சியை ஆரம்பித்த உடனே ஒரு சிஎம் ஆவார்ன்றது ஒரு சாத்தியப்படாத ஒன்று. ஏன்னா 2 பெரிய மாஸ் கட்சி இவங்க 2 பேரும். ஏன்னா 3 தலைமுறை பார்த்தவங்க, டிஎம்கே பார்த்தவங்க, அதே மாதிரி ஏடிஎம்கே சரி 3 தலைமுறையை பார்த்தவங்க. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ இவர் தனிப்பட்ட முறையில் இப்போ இவர் ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் கட்சியை பலப்படுத்தணுனாக்கா கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டாக இப்போ நல்ல ஒரு கட்சியோடு அவர் இருக்கணும். அந்த கட்சியை இவருடைய தாட்டு கூட ஜாயின் பண்ணி நல்லபடியாக இது பண்ணணும். கூட்டணி வைக்கணும். வச்சா இன்னும் நல்லா இதுவாக இருக்குது. கூட்டணி வைக்கணுன்றீங்க. ஆனால் அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்குல்ல, அப்போ இவர் கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கொள்கை இருக்குது சார். அது இப்போது நான் எனக்கு இருக்க ஒரு கொள்கை உங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே உங்கள் கொள்கை எனக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. 2 பேருக்கு சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிறான்னா ஒரு நல்ல ஒரு கொள்கையோட நல்ல ஒரு இதோட சேர்ந்தால் வெற்றி தான் இலக்கு. அந்த கொள்கையெல்லாம் அதுக்கு 2ஆம் பட்சம். அதனால் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரணும் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இது வரைக்குமே 2 கட்சி மாற்றி பார்த்தாச்சு. டிஎம்கே எப்படின்னு பார்த்தாச்சு, ஏடிஎம்கே எப்படின்னு பார்த்தாச்சு. மாதிரி இப்போது மாற்றம் வந்தாக்கா கொஞ்சம் நல்ல ஒரு இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. மாதிரி இவர் இன்னும் இந்த கட்சியை பலப்படுத்தணும். இதில் அவர் தொய்ஞ்சு போடக்கூடாது. யார் விஜய் தொய்ஞ்சு போடக்கூடாது. இந்த கரூர் இன்சிடெண்ட்டே அவருக்கு ஒரு பெரிய அடிபட்டு. ஆனால் அதுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுத்தி கட்சியை டெவலப் பண்ணணும். இப்போது நல்ல கட்சியாக நல்லா டெவலப் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டால் நிவர்த்தி பண்ணான்னு வச்சுங்க, நல்லா மேலே வரலாம். அந்த மாதிரி வருது. அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறீங்க. அதிமுக பிஜேபி இவங்களுடைய கூட்டணியோட வச்சா வெற்றி பெறலாம்னு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 2மே நல்ல மாஸ் கட்சி தான். அப்படி சொல்லும்போது நம்ம குறையா எதுவும் சொல்ல முடியாது. மாதிரி என் பேர் ஜெரால்டு, நான் இங்கே தான் இருக்கேன், சென்னையில் தான் இங்கே இருக்கேன். விஜய் ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம். ஆண்ணா, இந்த கட்சி கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, தனிச்சு தேர்தலை சந்திக்கணும்? உங்களுடைய பார்வை எனக்கு தெரிஞ்சு அவர் தனிச்சு நின்னா தான் அவர் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இதுவாக இருக்குது. விஜய் தனியாக நின்று ஜெயிக்கணும், கூட்டணினாலும் தனியாக நின்று ஜெயிக்கணும். 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஜெயிப்பார். கிட்டத்தட்ட நீண்ட நெடியமாக அரசியலை பார்த்தாச்சு, 50 வருஷமா. தனிச்சு உடனே கட்சி ஆரம்பித்து எப்படி சிஎம் புரியலண்ணா. தனிச்சு நின்று ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பார் விஜய். இந்த வாட்டி சிஎம்ஏ அவர் தான். 2026 சிஎம்ஏ அவர் தான். கண்டிப்பாக வருவார். கூட்டணி அவர் தனியாக நின்று ஜெயிச்சா போதும். கூட்டணிலாம் அவர் தனியாக நின்று ஜெயிப்பார். அவருக்கு இது இருக்குது, ஜெயிக்கணும்னு இது இருக்குது. அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் இந்த வாட்டி. சிஎம்ஏ அவர் தான். என்னோடய ஓட்டே அவருக்கு தான் நான் போடுவேன். இப்போ பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட அதிமுகலாம் இருக்குது. கூட்டணியே வைக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், கூட்டணியே வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அவர் தனியாக நின்னாலே இது பண்ணும். அதிமுக கூட்டத்தில்
கொடி கம்பம் காட்டிட்டு இருக்காங்கல்ல, இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா. அது எப்படி பார்க்குறீங்க? தொண்டர்கள்லாம் இப்போ கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களுடைய மனநிலை? நீங்கள் தமிழக வெற்றி கழக உறுப்பினரா? ஆனால் அதில் தான் விஜய் இதில் தானே இருக்கேன் நான். ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்ச அது எனக்கு தெரிஞ்சு தெரியலங்கண்ணா. ஆனால் அது காட்டியிருக்காங்க, கொடி காட்டியிருக்காங்க. நானும் நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் தனியாக நின்று ஜெயிக்கணும், கூட்டணி வேணான்றாங்க. பேர் வந்து ராம்மா, சென்னை மாதாவத்துலேருந்து வரோம். அவர் தனிச்சு நிற்கிறாரோ கூட்டணி நிற்கிறாரோ அவர் கண்டிப்பாக நிற்கணும் 2026. இந்த நடந்த இதுலேருந்து வெளியில் மட்டும் வரக்கூடாது. அதாவது வேண்டாம், அரசியல் வேண்டாம்னு வெளியில் போகக்கூடாது. எங்களுக்கு வேணும். இல்லை, ஒரு ஒரு சாமானியரா இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டத்தில் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் கொடியெல்லாம் பறந்துட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்கிற சூசகமாக கூட்டணி அது எங்களுக்கு வந்து அதை பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. அது யாரும் அவங்க ரசிகர் எடுத்துன்னு போயிருக்கலாம், இல்லை அவங்களோட ஆளுங்களே கூட எடுத்துகிட்டு போகலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கூட்டணி இருக்கோ இல்லையோ 2026 அவரோட இன்வால்மெண்ட்டு இதில் 100% வேணும். இன்வால்மெண்ட் ஓகே இருக்குது. அவர் வெற்றி பெறுவாரா கேட்குறீங்களா? கூட்டணி முதல்ல நிற்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா பின்வாங்குற மாதிரி இருக்குது. ஏதோ இந்த கடந்த ஒரு 2 வாரமாக பின்னெல்லாம் வாங்கக்கூடாது. பின் வாங்காமல் அவர் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். கூட்டணினாலும் சரி, தனிச்சினாலும் சரி. மொத்தத்தில் டிவிகேன்ற ஒரு கட்சி இருக்கணும் தமிழ்நாட்டில். அது இப்போ அவர் பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்னாருன்னா வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? தனிச்சு நின்னா வெற்றி பெற கஷ்டமா? இப்போ ஃபஸ்ட்டு 26 கஷ்டம். கொஞ்சம் யாரு கூடனா மேபி இருக்கிற கட்சியும் கூட அலையன்ஸ் வேணும். கண்டிப்பாக அலையன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ அவர் திமுக கூட கூட்டணி போக மாட்டார். திமுக கூட கண்டிப்பாக போக மாட்டார். இருக்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணி. அவங்க கூட போகலாம், போகாமே இருக்கலாம். அது அவரோட அவங்க கட்சி சார்ந்த முடிவுகள். ஒரு தனிப்பட்ட சாமானிய மனிதனை நீங்கள் என்ன சொல்றீங்க? அதான் என்ன சொல்கிறேன்னா புரியலையே. கூட்டணி வைக்கணும்னு சொல்றீங்களா, வைக்கக்கூடாது? கூட்டணி வச்சா மெஜாரிட்டியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த 26. அதுக்கு அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு இவர் தனித்து நிற்கலாம். அது இவரு கூட சேர்ந்து நாங்கள் வரோம் அப்படின்னு தான் சொல்லலாம் மற்றவங்க. அதுதான் தேவை. பேர் தெய்வானே சார். தெய்வானே தேனாம்பேட்டிலேருந்து வரேன். என்ன கூட்டணி கட்சி வச்சா அவருக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அவர் எந்த தப்பும் பண்ணலன்றது அவர் மனசு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அவர் தனிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து அதிமுக கூட்டணி வச்சுருக்கீங்களா இல்லை எப்படி? அவர் கூட கூட்டணி வச்சாலும் நல்லது தான். ஆனால் சப்போர்ட் இருக்குது. நான் பாலாஜிங்க, நான் இங்கே டி நகர் தான். விஜய் அவர்கள் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கணுமா, 2020 தனிச்சு தேர்தலை சந்திக்கணுமா? இப்போ இருக்கிற ஆக்சுவலி எனக்கு தனியாக இருந்தால் அந்த இது தெரியும் பார்க்குறேன். தனியாக இருந்தால் அவருடைய இது ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் நிறைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அந்த ஃபேஸ் வேல்யூ தெரியணும்ல. ஸோ கூட்டணி அது அலையன்ஸ் பார்த்தானா இவங்க மூலிமா வந்துட்டு அவங்க மூலிமா வந்துட்டு ஒரு இது கிடைக்கும். தனியாக இருந்தாங்கன்னா அவருடைய ஃபேஸ் வேல்யூ என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது, என்ன மாதிரி ஓட் பேங்க் வருதுன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தனிச்சு நின்னா திமுக தான் வெற்றி பெறுவாங்கன்ட்டு ஒரு சில சமூக ஊடகங்கள் வந்து பேப்பர் நீங்கள் சார் வெற்றி பெறதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அதுக்கன்ட்டு அவர் வந்து யார் முதலையும் சவாரி செஞ்சு வின் பண்ணுறது வந்து எனக்கு இன்னும் பாசிபிளாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வாட்டி எலெக்ஷன் எந்த மாதிரி போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போவே வந்து கிரிட்டிக்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து இன்னும் 8 மாதம் இருக்குல்ல, 6 மாதம் 7 மாதம் இருக்குது. ஸோ தட் இப்போவே வந்து என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா இப்போ விஜய் வந்திருக்காங்க, நாளைக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ தனியாக இருந்தால் அவருடைய எனக்கு என்னென்னா இவருக்கு பார்க்கறதுக்கு கூட்டம் ஓட்டாக மாறுதா இல்லையான்னு தெரியணும்ல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான பேர் சேர்றாங்க. இது ஓட்டு வருதா இல்லையான்னு பார்க்கும்போது தனியாக நின்னா ஓட் பேங்க் வந்து எப்படி தெரியும். ரெண்டாவது வந்து இது வந்து ஸ்டாட்டிஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கூட்டம் வேணால் இந்த மாதிரி ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். இவருக்கு அந்த ஓட் பேங்க் ஏன்னா விஜயகாந்த் அப்படி தான் நின்னார்ல. ஸோ விஜயகாந்துக்கு நிற்க 11% வரும்போது அவருடைய இது குடிச்சு அப்புறம் இறங்குச்சு, அதனால தெரியும். பட் இப்போ நடக்கிற விஷயத்தில் பார்த்தா எத்தனை ஓட்டு வரும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிற்கிறாரான்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது அவர் மேலே. இப்போ அதிமுக சுற்றுப்பயணம் போகிறாங்க. ஆமாம், சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொடியில் பறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நானே நேற்று பார்த்தேன். அது ஒருவேளை அவங்க கட்சிக்காரனே கொடியை நிற்க வச்சு அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ஏதாவது ப்ளே பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒருவேளை ஏன்னா இப்போத்திட்டே ஜனங்க மத்தியில் பேச வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்க வந்து இதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணலாம், ட்ராமாவை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஏன்னா ட்ராமா பண்ணுறது ஈஸி, எல்லாருக்கும் ஈஸி தானே. இன்கேஸ் அவர் வந்து எப்பவுமே தனிச்சு தான் நிற்போன்னு சொல்லியிருக்கேன். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவு கூட்டணி வேணுன்ற மாதிரி ஆமாம், அவங்கக்கிட்ட டீமில் பேசுகிறாங்க மக்கள்.
இல்லை மக்கள் நான் ஒரு சொல்கிறேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அடுத்தவங்க ஒபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு சினிமா நடிகனா மக்கள் என்னவா பார்க்குறான்னு தெரியணும். ஏன்னா எனக்கு சினிமா நடிகர் வர்றது எனக்கு ஒன்றும் சத்தியமாக பிடிக்கல. சினிமாவில் வேணால் நம்பர் 1 இருக்கலாம். பட் என்னென்னா இப்போ வருமானத்துக்கு வரல, நான் வந்து பெரிய சேலரி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வந்து அவர் இப்போ 200 கோடி வாங்குறாரா? அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ எலெக்ஷன் வந்துட்டாலே ஓட்டு வாங்குறாரு இல்லையோ, மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி சம்பாதிக்க மாட்டாரா? ஸோ எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் தாங்க. இதெல்லாம் எல்லாமே வருமானம் தானே. அவர் சொந்த காசு செலவு பண்ணி வரத்துக்கெல்லாம் அவரெல்லாம் பெரிய தியாகி கிடையாது. ஆமாம், இண்டிவிஜுவலாக நின்று தான் ஓட் பேங்க் தெரியணும். அவர் ஓட் பேங்க் வந்து என்னன்ட்டு தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுல, அந்த டைமில் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவோம். எல்லாமே வந்து ட்ராமா தாங்க. மக்களை பேச வைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க டீம் இருக்குல்ல. நான் நகரம் சென்னை. தமிழக வெற்றி கழக கட்சி கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, தனிச்சு தேர்தல் சந்திக்கணும்? இது வந்து கொஞ்சம் வந்து ஏர்லி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ வந்து தனித்து நின்றுனா நான் ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஜெயிக்க முடியல கூட என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஓட் பேங்கை வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஒரு பர்சன்டேஜை கையில் வச்சுருக்காரு. 2 விஷயம் இருக்குது. 26 பார்ப்போமா இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனை பார்ப்போமான்ட்டு. ஸோ 26 பார்க்கணும் சொன்னீங்கன்னா, சேஃப் சைடு வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறது தான். இப்போ யார் கூட்டணி அமைப்பாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா அது வந்து அவர் உள்ளே தான் வச்சுட்டுருக்கார். எந்த பக்கம் என்னன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அது சேர்ந்து ஆகணும் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ் மார்க் 35 இருக்கும்போது நீங்கள் 34 வாங்கினாலும் 22 வாங்கினாலும் ஒரே மார்க்கு தான். அது ஃபெயில் ஆச்சுல்ல. அதில் 35 வாங்கும்போது கூட்டணி சேரும்போது 75 வாங்குற சொன்னால் கூட்டணி சேர்ந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பதவி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து நான் மற்ற பாலிடிக்ஸ் பேச விரும்பலை வந்து. ஆனால் கூட இப்போ டெல்லியில் இருக்கார்ல ஒரு பேர் என்ன, காங்கிரஸில் தலைவர் நான் சொல்லக்கூடாது ராகுல் காந்தி. அவர் இன்னும் எம்சியாக கூட நிற்கலை அவர் வந்து. ஏன்னா பாலிடிக்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ கலைஞர் வந்து நீங்கள் முக ஸ்டாலில் வந்து இது பண்ணார்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்டார் வந்து. அவருக்கு வந்து சட்டம் கிட்ட எல்லாத்தையுமே கற்றுன்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அலையன்ஸ் சேர்ந்து ஆக்சுவலாக வந்து கற்றுண்டுக்கு அப்புறம் வந்து இதாகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து அதை நிர்வகிக்கிற திறமை இருக்கணும். 100% யாரும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 60-70% நிர்வகிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அசம்பிளியில் உட்காந்துட்டு 26 பாஸ் பண்ண சொன்னால் என்னது 26 வந்து பண்ண முடியாது. எம்எல்ஏஸ் புதுசாக எம்எல்ஏ பண்ணுறாங்களா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருவாங்க அவங்க. அதனால் வந்து அது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது வந்து. நீங்கள் ஒரு ஆளுமைன்றது வந்து ஒரு பெரிய இது ஆக்சுவலாக வந்து. அவர் வந்து கூட்டணி வைக்கணுன்ற முடிவு பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் 2 மாநாடு நிற்கிறாரு. நான் தனிச்சு தான் நிற்பேன், என்னோட கூட்டணி சேர்றவங்களுக்கு தான் நான் வந்து கூட்டணி வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய முடிவுகள் இல்லை சார், வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் முடிவுகளும் வந்து அப்போ மாறிண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு 10 டாக்டர் போய் பார்ப்போம். நம்ம வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லை சார் என்னால் பண்ண முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சொல்லிவிடுவார். உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க மாட்டீங்களே, போய்டுவோம் நம்ம வந்து. இன்ஃபேக்ட் அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்த யார் இருக்காரோ அவங்களே வந்து நிறைய வெறுப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நேமை சொல்ல விரும்பலை. அந்த ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப மோசம், எக்கச்சமாக பணம் முடுங்குறாங்க. இப்போ அந்த டாக்டர் வந்து சொல்கிறேன், இல்லைப்பா அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றே தான் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போய்டுவாங்க. சுச்சுவேஷன் வந்து எக்ஸாக்டாக அதுதான். இப்போ வந்து அதில் ஒன்றும் தப்பு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி போவாங்க. ஆனால் அவங்க கூட பிஜேபி இருக்கு, அது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லை சார், கொள்கை எதிரின்ட்டு வந்து அரசியலில் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து யார் எந்த ஒரே ஒரு கட்சி நீங்கள் சொல்லுங்கள், அதை மற்றவங்களோட அலையன்ஸ் வைக்காமல் இருந்த கட்சி. ஸோ இப்போ இருக்கிற கட்சியை வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சுருக்காங்க, பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருக்காங்க, பிஜேபியில் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஸோ அரசியல் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 30% வந்து சந்தர்ப்பவாதம் தான். அது வந்து ரொம்ப ஃப்ரம் ஹார்ட் நீங்கள் சொல்ல அது சந்தர்ப்பவாதம் தான். அன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு எது என்னவோ வாஜ்பாய் இதில் இவங்களும் இருக்கு இல்லையா வந்து. நான் அவரை குறை சொல்லலை, நான் வந்து குறை சொல்லலை. அன்றைக்கி சுச்சுவேஷனில் அது சரியாக பண்ணுறது அவ்வளோதான் வந்து. இதில் என்ன இருக்குது வந்து. நான் திருச்சிலேருந்து வரேன். என் பேர் சதீஷ்குமார், என் ஒய்ஃப் பேர் சுஷ்மிதா. சொல்லுங்கள். விஜய் அவர்கள் கட்சி வந்து தனிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்களா, கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் இந்த தேர்தல்? அது தனிச்சு நின்னா ஓகே தான். ஆனால் வந்து விஜயே வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. விஜய்லாம் அந்தளவுக்கு, நானும் விஜய் ரசிகர் தான் ஆக்சுவலாக. ஆனால் அரசியலில் ஒரு இதுவே தெரியாது, பேசிக்ஸே தெரியாது அவனுக்கு.
அதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவங்க பின்னாடி சுற்றுறவங்க பைத்தியக்காரன் தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ கூட்டம் போகுது சார், நம்ம எப்படி அது பைத்தியக்காரன்னு சொல்லிடுறோம்? அது நம்ம அப்படி சொல்கிறதால வந்து எப்படின்னாக்கா ஒரு பகுத்தறிவோடு இருந்து நம்ம பண்ணனா பேசினா பரவாயில்ல. அந்த அரசியலோட பேசிக்ஸ்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் கூட்டம் கூடுறதால யாரான இப்போ நடிகர் வந்தாலும் கூட்டுறாங்க, சனிலுவின் வந்தாலும் கூட்டம் கூடுறாங்க, சமத்தம் வந்தாலும் கூட்டம் கூட தான் செய்வாங்க. ஆனால் அதை வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓட்டாக மாறுறதை தானே கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது. ஏன்னா ஓட்டாக மாறுனா அது வந்து எலெக்ஷன்ஸ் வந்தால் தான் தெரியுமே. அதனால் அதை ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை பண்ணுறது தப்பு. இப்போ அதனால் நிறைய டிஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக 41 பேர் இறந்தது, கூட்ட நெரிசலில் ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு போகக்கூடாது. ஒரு ஆக்சுவலாக ஒரு பேசிக்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம மூவ் பண்ண முடியுமே. என்னன்னே தெரியாது, ஒரு பொது அறிவும் இல்லை, எப்படி அதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது என்னோட கருத்து. ஓகே, இப்போ அவர் தனிச்சு நின்னா வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை கூட்டணி வச்சு வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய மேபி கடைசியில் கூட்டணி தான் போவார்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு தனிச்சு செயல்படுவாங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி சுற்றி இருக்குது எல்லாமே பிளான் பண்ணிவிடுவாங்க. தனியச்சா நின்று அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு கூட்டணி தான் தள்ள பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட்டணிக்கு தான் தள்ள பார்ப்பாங்கன்னா அவர் வந்து கொள்கை எதிரி பிஜேபின்னு. சரி, ஓகே. இப்போ அவங்க அந்த அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கு, அப்போ அவர் அப்படியே கூட்டணி போவார்னு நினைக்கிறேன். உங்களுடைய அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து கூட்டணிக்கு வந்து தள்ளப்படுறாரு தான் சொல்ல முடியும். கொள்கை என்ன இருந்தால் தானே அது கொள்கை எதிரின்னு சொல்ல முடியும். கொள்கை இருக்கணும்ல, சரிங்களா? அது என்ன கான்செப்ட்னு இது வரைக்கும் அவர் சொல்லலை, சரிங்களா? அவர் இந்த ரூட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அடிப்படையிலே நம்மளுக்கு தெரியும் பேசிக்ஸ் என்னென்னு. அவர் பிஃபோர் அந்த ரசிகர்ன்றதுல தான் அதில் கொண்டு போகிறத தவிர்த்து அரசியல் அறிவுன்றதெல்லாம் கொண்டு போகலாது. இப்போ ரீசெண்ட் டேஸாக அதிமுகவோட கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்குது. அதனால தொண்டர்கள்லாம் கூட்டணி வைக்கணுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது எப்படி சார்? அது வந்தால் சீக்கிரமாக பதவி வாங்கிடலாம், சீக்கிரமாக வந்து நம்ம அடுத்த உடனே ஆட்சி நம்ம பிடிச்சிடலாம், ஒரு 30 எம்எல்ஏ வாங்கிடலான்னு ஒரு கான்செப்டில் இருப்பாங்க அவங்க. அதனால் மேபி அது அவங்களுக்கு அவர் இல்லைன்னா ஆசையாக அதை எடுத்தோடனே ஆட்சிக்கு வரணும் இருக்கணும்ல. அந்த கூட்டத்தை வச்சு மேஜர் பண்ணி நம்ம கூட்டணி போனாக்க ஒரு 30-40 சீட்டு தருவாங்க. அதனால் நம்மளுக்கு சேஃப்டி ஜோனில் இருந்தடலான்னு ஒரு கான்செப்டை தான் போகிறாங்க தவிர்த்து கம்பல்சரி கூட்டணி போகணுன்னு அது இது கிடையாது, மனநிலையில் கிடையாது. நம்ம எடுத்தோடனே இப்போ கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எடுத்தோடனே நம்ம ஒரு 2 கட்சி 3 கட்சி ஒரு எலெக்ஷன் பார்த்து வந்திருந்ததாக்கா அவங்களுக்கு பழக்கப்பட்டு இருக்கோம். எடுத்தோடனே பதவி ஆசைக்கு போகிறவங்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் போவாங்க. ஏன்னா அது திமுக கொள்கை எதிரி ஏதோ ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் டிஎம்கே அது ஏடிஎம்கே வழி தான் போகணும். ஆனால் டிஎம்கேக்கு ஆப்போசிட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஒர்த்லெஸ். அதெல்லாம் முத்து ஃப்ரம் பெரம்பூர். விஜய் கூட்டணி அமைக்கலான்னா அமைக்கலாம், அப்புறம் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணுன்னா அமைக்கலாம், ரைட்? கூட்டணின்றது இப்போதைக்கு வந்து எல்லாருமே வைக்கிறாங்க தான், அது நத்திங் ராங். பட் அவர் ஸ்கேலப் ஆகணும், அடுத்த லெவலுக்கு போகணுன்னா கூட்டணி வைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போது அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் எதுவுமே ரைட் ராங் இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை, ரைட்? அவரோட அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எது வேணாலும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா யாரும் ஒன்றும் இது பண்ணாமல் இல்லை, பட் அவரோட குறிக்கோளில் இருக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் பல பேர் கொள்கை எதிரின்னு சொன்னவங்களே பின்னாடி ஜாயின் பண்ணியிருக்காங்க, டிஎம்கே வெர்சஸ் இது. ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அவர் மேலே ஸ்கேலப் ஆகணும் வரணும் அப்படின்னு இது பண்ணுறது ஈ கேன் டேக் அ கான்ஷியஸ் டிசிஷன். அதிமுக கூட்டத்தில் அந்த கொடியில் பறக்குதுல்ல, தமிழக வெற்றி கழகத்தில் கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் செய்தி பெரிய அளவில் வந்துச்சு. அப்போ அவங்க தொண்டர்களும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களோட பர்சனல் இது சார். கொடி பறக்க வர்றதுன்னு நீங்கள் தலைமையாக இருக்கலாம், ஏன் இஷ்டம், நான் போய் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கும் அவருடைய டிசிஷனும் இண்டிவிஜுவல் டிசிஷனுன்றது வேறு இது தான், அதை எதையும் சம்மந்தப்படுத்த முடியாதுங்கிறது என்னுடைய வியூ. என் பேர் தனு சார், நான் திருநெல்வேலி, இங்கே ஒர்க்காக சென்னை வந்திருக்கேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட கட்சி கூட்டணியாக தேர்தலை சந்திச்சாங்க, தனிச்சு சந்திச்சாங்க, இவருடைய மனநிலை? ஆக்சுவலி அவர் வந்து அரசியலுக்கு புதுசு, தனிச்சு பண்ணலாம். பட் இப்போ அவர் புதுசுங்கிறதுனால மேபி இப்போதைக்கு கூட்டணி வச்சு பண்ணலாம். பட் ஆனால் ஆக்சுவலி மக்கள்கிட்ட அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது.
ஈவன் தோ கரூரில் அந்த விஷயம் வந்தால் கூட நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. என்ன அவர் புதுசுங்கிறனால இப்போதைக்கு கூட்டணி வச்சு கொஞ்சம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். பட் அவர் யார் கூட கூட்டணி வைக்கிறவங்களோ அவங்க வந்து கரெக்ட் பர்சனை அவர் சூஸ் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு இது பண்ணணும். ஒன்று கூட்டணி வச்சா திமுக கூட வைக்கணும், இல்லை அதிமுக திமுக வேணாம் சார். ஆமாம், வைக்க முடியாது அது. கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ராப்ளம் வர்றப்போ அவர் எடப்பாடி தான் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியும் கொஞ்சம் இது பண்ணாங்க. ஸோ கன்சிடர் பண்ணலாம் விஜய். பட் உடனே டிசிஷன் எடுக்கக்கூடாது. எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு பண்ணலாம். அவங்க அதிமுகவுடைய பிஜேபி கூட்டணியில் இருக்காங்கல்ல, அப்போ அவர் அந்த கூட்டணியை ஏற்றுப்பாரா? அவர் ஏன்னா கொள்கை எதிரி அப்படிலாம் பேசிட்டாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் அதை இது பண்ணும்போது அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க ஒத்து வரணும். சேரணுங்கிறதுக்காக சேர்ந்துட்டு நாளைக்கு அவர் ரிஸ்கில் மாட்டிக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது சார். முதல்ல அவர் தனியாக வரணும்னு தான் சொன்னாங்க. பட் தனியாக வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். இப்போ அந்த கரூர் வந்ததுக்கப்புறம் அவரை நிறைய விஷயத்தில் அவரை வந்து அவர் மட்டும் இல்லை, அவருக்கு கீழே இருக்கிறவங்களே அவங்க நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்கும் போது இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிஜேபி கூட இருக்கிறதுனால வந்து இவங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதனால் அவர் ரொம்ப யோசித்து நிதானமாக அவங்ககிட்ட அவருக்குன்னு சில இது இருக்கும்ல, அதுக்கெல்லாம் அவங்க ஒத்து வந்தால் பண்ணலாம். இல்லைன்னா தனிச்சு போகலாம். தனிச்சு போனால் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். சான்சஸ் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ நல்லாவே தெரியுது. இப்போ இருக்கிற கரண்ட் இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க இப்போ இந்த 5 வருஷத்தில் அவங்க கொள்கையை நிறைவேற்றலை. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக அந்த கரூர் விஷயத்துலையுமே மக்களுக்கு இல்லை, அவருக்கு சப்போர்ட் இருக்குது. அவர் ட்ரை பண்ணலாம், அவருக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா மக்களுக்கே தெரியுது 2 ஆட்சி தான் இவ்வளோ நாளாக வந்துச்சு. இப்போ அதிமுக இல்லைங்கிற போது திமுகங்கும் போது மக்கள் வந்து அவரை கன்சிடர் எல்லார்ட்டையுமே நீங்கள் பாருங்கள், மேக்ஸிமம் கீழே உள்ள மக்களுமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா மெயினாக என்னென்னா அவர் சினிமாவில் இருந்துட்டு அவருக்கு அவ்வளோ இதெல்லாம் விட்டு அவர் ரிஸ்க் எடுத்து வராருல. ஸோ அதுக்கு அவருக்கு சான்சஸ் இருக்குது. அது பட் எப்படின்னா அது 50-50 சொல்லலாம். இப்போ அந்த கரூர் இன்சிடென்ட் எப்படி மேடம் மக்களிடையே எப்படி இருக்கு? இது தற்சமையில் நடந்த சம்பவம் மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை திட்டமிட்டு நடந்தது? அதெல்லாம் எப்படி மேடம்? இல்லை அது எனக்கு தெரியல சார். பட் என்ன அப்படின்னா அந்த இடம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்ல, அதாவது அந்த ஸ்பேஸ் மக்கள் நிற்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா இதை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பிகாஸ் எனக்கு என்ன அவரை பார்க்குறதுக்கு மக்கள் எல்லா இடத்துலையுமே நிறைய கூட்டம் வருதுங்கிறது ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்த இடத்துல தெரியும். ஸோ அவங்க கேட்ட இடத்துல கொடுத்துருந்தா மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிக்க. எண்ட் ஆஃப் த டே சஃபர் ஆனது மக்கள் தானே. ஸோ அது வந்து இப்போ இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து ஏன்னா அவர் கேட்டிருக்கும் போது இல்லைன்னா நீங்கள் வேறு சாய்ஸ் கொடுத்தா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்கிறது டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ எங்களுக்கு அவ்வளோ தெரியாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த ஒரு தாட்னால அவர் கூட்டணி போகலான்னு நினைக்கிறாரா? இல்லை அப்படி சொல்லலைன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்னு சொல்ல இனிமேல் அவருக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் வரும்னு சொல்கிறேன். அது இது இப்போ இந்த ஒரு விஷயம் இல்லை, ஆப்வியஸ்லி நம்ம அரசியல் வந்தாலே நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இப்போ இனிமேல் அவருக்கு நிறையா வரும். ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் இப்போ இருக்கிற கரண்ட் ஆட்சியில் உள்ளவங்கள நிறைய கேள்வி கேட்குறாரு. அந்த இடத்துல கரூர்லேயே அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்கும் போது ஆப்வியஸ்லி இனிமேல் அவருக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். இனிமேல் அவர் எது பண்ணாலும் நல்லா ப்ரிப்பேராக அடுத்தது என்ன வந்தாலும் அதுக்கு அவர் ரெடியாக இருக்கணும். ப்ளஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லலை. ஆப்வியஸ்லி வரும்போது ஆப்போசிட் டீமில் உள்ளவங்க வந்து இது பண்ண தானே செய்வாங்க. நிறைய எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு நிறையா அகெயின்ஸ்டாக நிறையா வரும். ஸோ நான் அதனால சொல்கிறேன். பட் அவர் தனியாக வந்தால் நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து சரியில்லைங்கும் போது எது கரெக்டாக இருந்தால் அவருக்கு நல்லாயிருக்கும், அந்த கட்சிக்கு நல்லதோ அதை பண்ணலாம் அவர்.